தனக்கு வந்த பிரச்சனையிலேருந்து இங்கே ரோஹிணி ரொம்பவே நாசுக்காக தப்பிச்சுக்கிறாங்க. இது நான் ப்ரெக்னென்ட் ஆனது இப்போ எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போன அந்த டைமில் தான் சொல்லி எல்லாரையுமே அப்படியே மாற்றி விட்டுறாங்க. இதையும் இங்கே விஜயா நம்பிடுறாங்க. எல்லாருமே நம்பினாலும் ஆனால் இங்கே மீனாவுக்கு மட்டும் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன் முத்துவுக்கும் கூட தான். முத்துவுக்கும் மீனாவும் இதை நம்பவே இல்லை. உள்ளே போகிற ரோஹிணி எங்கள் விஜயாட்ட பேசுகிறாங்க. இந்த மீனாவில் தான் ஆண்டி இந்த வீட்டில் எனக்கு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. தேவையில்லாமல் எதுக்காக என் விஷயத்தில் முக்கு நுழைச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பற்றி வீட்டில் சொன்னால் எல்லாருடைய மனசும் கஷ்டப்படும் தானே. அதை பற்றி பேசாமல் நானும் அமைதியாக இருந்துட்டு இருந்தேன். தேவையில்லாமல் என்னை பற்றி டாக்டர் கிட்ட விசாரிக்கிறேன்னு சொல்லி கூடவே சீதாவும் அதே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி வந்து உட்காந்துருக்காங்க. நான் போனாலே இப்போ அதை பற்றி தானே கேட்பாங்க, அதை பற்றி தானே விசாரிப்பாங்க. இதை பற்றி எதுக்காக அவங்க விசாரிக்கணும்? என்னை பற்றி விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? என்னுடைய ஃபேமிலி விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு எங்கள் மீனா கிட்ட நேரடியாக சொன்னாலும் திரும்ப திரும்ப என் விஷயத்தில் தலையிட்டு வீட்டில் பாருங்கள் எல்லாரும் என்னை தப்பாக நினைக்கிற அளவுக்கு நீங்களே என்னை ஒரு நிமிஷம் தப்பாக நினச்சிட்டிங்களாண்டி அப்படின்னு சொல்ல, அது இல்லைம்மா ரோஹிணி அப்படின்னு சொல்லி இங்கே விஜயாவும் பேச வராங்க. பரவாயில்ல ஆண்டி, யாராக இருந்தாலும் அப்படி தான் தோண செய்யும். ஏன்னா நான் இந்த விஷயத்தை உங்ககிட்டயாவது சொல்லியிருக்கணும். உங்களுடைய மனசும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் உங்ககிட்டேருந்து மறைச்சேன். ஆனால் இப்படி மீனா மூலமாக இந்த வீட்டில் எல்லாருக்கும் தெரிய வந்து கடைசியில் என்னை எல்லாரும் தப்பாக நினைக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, இந்த மீனா தேவையில்லாமல் எல்லார் விஷயத்தில் மூக்க நுழைச்சிட்டே இருக்காமா, அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு இப்போல்லாம் இங்கே இருக்கவே பிடிக்கலாண்டே, பேசாமல் தனியாக போயிடலான்னு தோணுது அப்படின்னு எங்கள் ரோஹிணி வந்து விஜயாட்ட சொல்ல, இங்கே ஒன்றே விஜய் அதிர்ச்சி. என்னம்மா ரோஹிணி, இந்த வீட்டில் நீ இல்லாமல் எப்படி? நீயும் மனோஜும் இந்த வீட்டில் இருந்தாகணும். இந்த வீடு முழுக்க உங்களுக்கு தான் சொந்தம். முக்கியமாக ரவி கூட இதில் சொந்தம் கொண்டாடலாம். ஆனால் இங்கே முத்துவுக்கு இதில் துளி கூட சொந்தம் கொண்டாடுறதுக்கு அருகதே இல்லாதவன். அவன்லாம் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. சொல்லப்போனால் இந்த முத்துவை மீனாவை தான் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும். அப்படி அவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டா நமக்கு யாராலையும் இந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் நடக்கவே மாட்டுதே ஆண்டி அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே உடனே விஜயா சொல்கிறாங்க, பேசாமல் இந்த முத்து மீனாவை மேலே ரூம் கட்டுறதுக்கு பதிலாக மொத்தமாக இந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஏற்பாடு பண்ணி ஆகணும். அதுக்கு முன்னாடி நீ வந்து ஒரு குழந்தைக்கு அம்மாவாகணும். அப்போ தான் இந்த வீட்டில் பல பேருடைய வாயையும் அடைக்க முடியும். முக்கியமாக மீனாவும் இதை பற்றி எதுவும் பேசாமல் இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அதை கேட்ட உடனேயே ரோஹிணி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. நீ விடுமா ரோஹிணி, நடந்து முடிஞ்ச பிரச்சனையை பற்றி யோசிக்காமல் அதை பற்றி கவலைப்படாமல் நீ எதை பற்றியும் யோசிக்காமல் இருந்துட்டு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் விஜயா. விஜயா வந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எங்கள் பார்வதி கிட்ட ஃபோன் போட்டு சொல்ல, பார்வதி வந்துட்டு என்ன விஜயா சொல்கிறேன், இவ்வளோ பெரிய விஷயத்த ரோஹிணி எப்படி மறைக்கிறதுக்கு மனசு வந்ததுன்னு சொல்லி கேட்க, அவன் எல்லாரோட நன்மைக்காகவும் நல்லதுக்காகவும் தான் மறைச்சு அவன் மனசுக்குள்ளேயே போட்டு அந்த கஷ்டத்தை எல்லாம் வச்சிட்டு இருந்தா. நல்ல வேலை இப்போது இந்த விஷயம் தெரிய வந்ததுனால எனக்கும் ஒரு முடிவெடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்ததுன்னு சொல்ல, இப்போ நீ என்ன முடிவெடுத்திருக்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அது இல்லை, நீ இதுக்கு முன்னாடி ஒரு கோவிலுக்கு போய் அங்கே ஒரு சாமியாரை பார்த்தேன்னு சொன்னல, பேசாமல் என்னை அங்கே கூட்டிகிட்டு போறியா, அவர்கிட்ட போய் நான் ஏதாவது கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பார்வதியும், நான் உன்னைய பல தடவை கூப்பிட்டோம் நீ அந்த கோவிலுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். இப்போ பார்த்தியா அவர் சொன்ன மாதிரி நீயே வரதுக்கான ஒரு நேரம் காலம் வரும், அன்றைக்கி என்னை தேடி வருவேன்னு சொன்னார். இப்போ அதுக்கான நேரம் காலம் எல்லாமே வந்துடுச்சு பார்த்தியா. அவர் உண்மையிலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான சாமியார், இப்போவாது தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு எங்கள் விஜயாவும், ஆமாம் முதல்ல நம்ம இந்த எலுமிச்சப்பழம் வாங்கின சாமியார் மாதிரியே அவரும் இருப்பார்னு நினச்சிட்டேன். ஆனாலும் இவர் கொஞ்சம் பவர்ஃபுல்லான சாமியார் மாதிரி தான் தெரியுது. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பார்வதி விஜயா ரெண்டு பேருமே கிளம்பி அங்கே போகிறாங்க. இங்கே விஜயா வந்து தன் குடும்பத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா சொல்ல, இப்போ உன்னோட கஷ்டம் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனையா இல்லை உன் மகனோட தனிப்பட்ட பிரச்சனையான்னு கேட்க, இதை கேட்டு எங்கள் விஜயா வந்து அதிர்ந்து போய் அப்படியே பார்த்துட்ருக்க, உன்னையை பொறுத்த வரைக்கும் உன் வீட்டுக்கு ஒரு குழந்தை வரணும். அந்த குழந்தைய வச்சு தான் நீ பல காரியங்களை சாதிக்கணும்னு நினைக்கிற. ஆனால் அந்த குழந்தை வச்சு உன்னையை வச்சு பல காரியங்களை சாதிக்கிறதுக்கு அது காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இங்கே விஜயாவுக்கும் பார்வதிக்கும் ஒன்றுமே புரியலை. உடனே சாமியார் திரும்பவும் இங்கே விஜயா பார்த்து சொல்கிறாங்க, நான் சொல்கிற மாதிரி நீ செய், சீக்கிரமாகவே உன் வீட்டில் சீக்கிரமாகவே ஒரு குழந்தை சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவும் பார்வதியும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து ரொம்ப சிரித்து சந்தோஷப்பட, உடனே சாமியார் தான் பக்கத்தில் இருந்த ஒரு பழத்தை எடுத்து விஜயா கையில் கொடுத்து, உன் வீட்டுக்கு ஒரு குழந்தை வரணும்னு ஆசைப்படலை, இந்த பழத்தை நீ யாருக்கு கொடுக்குறியோ அவங்க சீக்கிரமாகவே இந்த பழத்தை சாப்பிடும் பொழுது அதுக்கான பலனையும் அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் இங்கே விஜயா, நீங்கள் என்ன சாமி சொல்கிறீங்கன்னு கேட்க, நீ கேட்டது நடக்கணுமா இல்லையா, அப்போது நான் சொல்கிறத மட்டும் செய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்வதியையும் பார்க்குறாங்க. உடனே பார்வதி பக்கத்தில் போய் இங்கே விஜயா, அந்த சாமியார் என்னன்னா இந்த எலுமிச்சை பழத்தை கொண்டு போய் கண்டிப்பாக நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்கன்னு சொன்னார், ஆனால் நாங்கள் மாட்டிக்கிட்டோம். இப்போ என்னடானா இந்த பழத்தை கொண்டு போய் கொடுக்க சொல்கிறாரு. கண்டிப்பாக இதை ரோஹிணிகிட்ட கொடுத்தா இந்த பழத்து மூலமாவது அவளுக்கு நல்லது நடக்குமா அப்படின்ற மாதிரி இங்கே யோசிக்கிறாங்க. நீ யோசிக்கிறத பார்க்கும்போதே புரியுது உனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லைன்னு. நம்பிக்கை இல்லாதப்போ நீ எதுக்காக என்னை தேடி வந்தேன்னு சொல்லிங்க சாமியார் திட்ட. சேச்சா நான் அப்படியெல்லாம் ஒன்றும் நினைக்கல சாமி, கண்டிப்பாக இந்த பழத்தை கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
இதோ இந்த திருநீரை கொடுக்குறேன். இதை உன் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க விஜயா கிட்ட. விஜயாவும் அதை வாங்கி சந்தோஷப்பட இந்த பழத்தையும் வாங்கி வச்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சாமியார்ட்ட கேட்குறாங்க, நீங்கள் சொல்கிறது போல் எங்கள் வீட்டில் சீக்கிரமாகவே குழந்தை சத்தம் கேட்குமான்னு சொல்ல, கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு கண்டிப்பாக நடக்கும். கூடிய சீக்கிரமாகவே இந்த சத்தம் வீட்டில் நல்லதாக கேட்க தான் போகுது. இதுக்கான பலன் எல்லாமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லதாக வரதான் போகுது. நீ இதுவரைக்கும் நீ என்னென்ன பாவம் செஞ்சியோ அதுக்கெல்லாம் பிராயச்சித்தமாக நீ செய்ய போகிற ஒரே விஷயம் இந்த குழந்தைய உன் கையால் வளர்க்குறது மட்டும்தான் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டீங்க விஜயா. பாவமா? அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன்னு சொல்லி கேட்க, அந்த கடவுளுக்கு எல்லாம் தெரியுமா? எல்லாம் தெரிஞ்சதுனால தான் நான் அந்த கடவுளும் என் நாக்கில் குடியேறி இந்த விஷயத்த சொல்கிறாரு. ஒரு மனுஷனா பிறந்தவங்க வாழ்க்கையில புண்ணியம் மட்டுமே வந்து சேராது. பாவம் புண்ணியம் எல்லாம் கலந்து இருக்கும். இன்பம் துன்பம் மாதிரி. அதே போலதான் உன்னோட வாழ்க்கையிலும் பாவம் புண்ணியம் இது எல்லாமே இருக்கு. அந்த பாவத்தை துடைக்கணும்னா நீ இந்த குழந்தைய வளர்க்குறது மூலமா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எங்க விஜயா கையில பழத்தை கொடுத்து வெளியில அனுப்ப, வெளியில வர விஜயாவுக்கு எதுவுமே புரியல. எங்க பார்வதிட்ட சொல்றாங்க, என்ன விஜயா பாவம் செஞ்சேன்னு சொல்றாரே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா உன் வாழ்க்கையில புண்ணியம்னு நீ என்ன செஞ்சிருக்கன்னு தெரியல, ஆனா பாவம் தானே நிறைய செஞ்சிருக்கன்னு சொல்ல, என்ன நீயும் அவர் மாதிரியே பேசுறேன்னு சொல்ல, ஆமா அவர் சொல்ற மாதிரி மேல இருக்க கடவுளுக்கு தெரியாமலையா போயிடும். மீனாவோட பூக்கடை எடுக்க வச்ச, மீனாவோட அம்மா கிட்ட 1,00,000 ரூபாய் பணம் வாங்கினேன். இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை முத்துவுக்கும் மீனாவுக்கும் எதிராகவே நீ செஞ்சிட்டு இருக்க. அது எல்லாமே பாவ கணக்குல தானே போய் சேரும்னு சொன்ன உடனே எங்க விஜயாவுக்கு எதுவுமே புரியாம அப்படியே திகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. சரி அதெல்லாம் விடு, அதுக்கெல்லாம் பிராய்ச்சித்தமா இந்த குழந்தை மூலமா எனக்கு புண்ணியம் வந்து சேரப்போதில்ல, முதல்ல இந்த பழத்தை கொண்டு போய் ரோஹிணிட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ரொம்ப அவசரமா போறாங்க. வீட்டுக்கு போனா ரோஹிணி வீட்டில் இல்லை. ரோஹிணி எப்போ வருவான்னு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பழத்தை கொண்டு போய் அந்த டைனிங் ஹாலில் அந்த பையை வந்துட்டு வச்சுட்டு இங்கே வந்து உட்காந்துடுறாங்க. உள்ள ஹாலுக்கும் படுறாங்க. அப்போ அங்கே வர மீனா மார்க்கெட்டுக்கு போயிட்டு எல்லா காய்கறி பழங்கனி எல்லாமே வீட்டுக்கு வாங்கிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த கையோட எல்லாத்தையும் எடுத்து வைப்போன்னு சொல்லி எடுத்து வைக்க போகிறப்போ இங்கே மேலே வந்துட்டு டைனிங் ஹாலில் ஒரு பழம் இருக்கிறதையும் பார்க்குறாங்க. இது ஏன் இங்கே இருக்குது, யார் கொண்டாந்து வச்சுருப்பான், சரி இதையும் நம்ம எடுத்து எல்லாத்துக்கூடயும் வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மீனா வந்துட்டு எல்லா பழத்தையும் எடுத்து வைக்கலான்னு அந்த பழத்தையும் சேர்த்து எடுக்கிறாங்க. அப்போ எடுத்ததுமே இந்த பழம் கீழே விழுந்துடுது. அப்போ அங்கே வர விஜயா, இங்கே இருந்த பழம் எங்கடி அப்படின்னு சொல்லி கேட்க, இதுவும் இந்த இருக்குதுன்னு சொல்லி தான் பையில இருந்த ஒரு பழத்தை எடுத்து கொடுக்குறாங்க. கீழே விழுந்த பழத்தை தேடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த பழம் உருண்டு போய் தனியாக கிடக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து தான் பையில வச்சு எடுத்துகிட்டு உள்ளேயும் போகிறாங்க. உள்ளே போனதுக்கு பிறகு அங்கே மீனா வந்துட்டு, ஐயோ இதுதானே அத்தை கொண்டு வந்த பழம், நம்ம இந்த பழத்தை எடுத்து கொடுத்துட்டோமே, சரி பரவாயில்ல எந்த பழமாக இருந்தால் தானே எல்லாம் சாப்பிட்றதானே அப்படின்னு நினச்சிட்டு இங்கே மீனா வந்துட்டு அந்த பழத்தை எடுத்து தனியாக வச்சுட்டு, அதாவது தன்னுடைய அத்தை கொண்டு வந்ததை மீதி எல்லாத்தையுமே அவங்க தனியாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. எங்கள் விஜயாவும் அங்கே டைனிங் ஹாலில் வச்சுருந்தா இனிமேல் இந்த பழத்துக்கு ஏதாவது ஆயிப்படும் அப்படின்னு நினச்சவங்க அதை கையோடு எடுத்துகிட்டு வந்து ஹாலில் உட்காந்துடுறாங்க. சரி நம்ம அத்தைகிட்ட கொண்டிட்டு போய் இதை கொடுக்கலாமான்னு நினச்சிட்டு வெளியில் வரவங்க அங்கே அத்தை தனியாக உட்காந்துருக்கதை பார்த்துட்டு, வேணாம் வேணாம் எல்லாமே ஒரே பழமாக தானே இருக்குது, நம்ம இதுக்கு இந்த பழத்தையும் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அப்படின்னு நினச்சிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்மளாவது இதை சாப்பிடுவோன்ட்டு உள்ளே போய் கிச்சனில் அதை கட் பண்ணி சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த பழத்தை சாப்பிட்றதே மீனா தான். ஆனால் விஜயா வச்சுட்ருக்கிறது வேற பழம். இங்கே ரோஹிணி வந்த கையோட ரோஹிணிக்கு இந்த பழத்தை கட் பண்ணி உட்காந்து கொடுக்குறத இங்கே தூரமாக நின்று மீனாவும் பார்க்குறாங்க. என்ன இது வர வர அத்தை வந்து ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் மீனாக்குள்ளே ஓடுது. மீனா அதை எதையுமே கண்டுக்கவே இல்லை. மீனா தன்னுடைய வேலைகளை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்து விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. நான் அந்த சாமியார் சொன்ன மாதிரி பழத்தை என் மருமகளுக்கு கொடுத்துட்டேன். கண்டிப்பாக இந்த சாமியோட அருள் வாக்கு மூலமாக சீக்கிரமாகவே நம்ம ரோஹிணி கர்ப்பமாயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்ட எங்கள் பார்வதியும், நல்லது விஜயா, இப்போ வந்து அவர் சொன்னதை கரெக்டாக செஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எங்கள் ஃபோனை வச்சிடறாங்க. நாளைக்கு போய் பார்க்கணுன்னு வேற சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் எங்கள் விஜயா பார்வதியை கூட்டிகிட்டு நேராக கோவிலுக்கு போக, நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாம் செஞ்சுட்டோம் சாமி, இதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி என் குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்துட்டுனா அதுக்கப்புறம் என்னுடைய பாவங்கள் எல்லாமே கரைஞ்சு போய் புண்ணியம் வந்து சேரும்னு சொன்னீங்க, அது போல் நடந்தால் எனக்கு சந்தோஷம்தான்னு சொல்ல, இதை கேட்ட சாமியாரும், ரொம்ப நல்லது, நீ செஞ்சது மாதிரியே கண்டிப்பாக எல்லாமே நல்லதாகவே உனக்கு நடக்கும். அதுக்கு பிறகு சாமியாரும் ஒரு எலுமிச்சை பழத்தை கையில் எடுத்து கொடுத்து, இதை கொண்டு போய் சாமி பூஜை அறையில் வச்சு தினமும் பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு எங்கள் விஜயாவும் சரிங்க சாமின்னு சொல்லி அதையும் வாங்கிட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷத்தோட இங்கே 2 பேரும் வெளியில் கிளம்பி போக, போ போ நீ நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, இது எல்லாமே உன் வாழ்க்கையில் இனிமேல் தலைகீழாக தான் நடக்க போகுது. நீ ஒன்று நினச்சி என்கிட்டேருந்து அந்த பழத்தை வாங்கிட்டு போன அந்த கடவுள் யாருக்கு அது போய் சேரணுமோ கரெக்டாக தான் சேர்த்துருக்காரு அப்படின்னு நினச்சி இந்த சாமியார் மனசில் நினச்சி சிரிச்சிட்ருக்க, வெளியில் போகிற விஜயா ரோஹிணிக்கு தான் இந்த மாதிரி குழந்தை பிறக்க போகுதுன்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.
ஆனால் மீனா மூலமாக வர குழந்தை தான் எங்கள் விஜயாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாகவும் அமைய போகுது. ஏன்னா விஜயா இதுவரை செஞ்ச பாவங்களுக்கு எல்லாமே மத்தியில் இந்த குழந்தை மூலமாக தான் அவங்க மனசு மாறி மீனாவுக்கும் முத்துவுக்கும் செஞ்ச பாவத்தை நினச்சி கவலைப்பட போகிறாங்க அப்படின்றதான் அந்த சாமியும் சொல்லியிருக்காரு. இது புரியாத விஜயா இங்கே எப்போதும் போல் இங்கே தன்னுடைய மருமக ரோஹிணிக்கு தான் வந்துட்டு குழந்தை பிறக்க போகுதுன்ற ஒரு சந்தோஷத்தில் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு எல்லாமே மாற்றம் நடக்கும்போது தான் எங்கள் விஜயாவுக்கும் அது தெரிய வரப்போகுது. நம்ம செஞ்சது எல்லாமே தப்பு, நம்ம செஞ்சது அதுவும் முக்கியமாக முத்துவும் மீனாவையும் கஷ்டப்படுத்தினது தப்புன்னு அன்னைக்கு தான் அங்கே விஜயாவும் புரிஞ்சுக்க போகிறாங்க.